வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 3 34ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை கோடை காலத்தில் பெருங்குடலுக்கான பழ சர்பத். பழங்களை பயன்படுத்தி கோடை காலத்தில் நம்ம பெருங்குடலுக்கு இதமான சர்பத் எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். தேவையான பொருட்கள்: தர்பூசணி அரை பழம், எலுமிச்சை அரை பழம், இஞ்சி சிறிய துண்டு, இந்துப்பு 1 சிட்டிகை, தேன் 3 ஸ்பூன், நன்னாரி ஊற வைத்த மண்பானை தண்ணீர். செய்முறை: இன்னைக்கு தான் நம்ம இந்த ஜூஸ் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நன்னாரி ஊற வச்ச மண்பானை தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. அப்போது நன்னாரியில் ஊற வச்ச மண்பானை தண்ணியில் ஒரு 2 டம்ளர் எடுத்துக்குவோம். தர்பூசணி அரை பழத்தை நல்லா கழுவிட்டு அதை நல்லா அந்த பிங்க் கலரில் உள்ளே இருக்கிற சாரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சதைகளை ஃபுல்லாக எடுத்து மிக்சியில் போடுறோம், விதையோடு போடுறோம். எலுமிச்சை பழத்தை அரை பழத்தை அதுவும் தோல் விதை எதையுமே நீக்காமல் அப்படியே எலுமிச்சை பழம் அரை பழத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டு மண் போக இஞ்சியை கழுவிட்டு தோலை லைட்டாக மட்டும் சீவி எடுத்துட்டு அதையும் நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டு இந்துப்பு 1 சிட்டிகை போட்டு நம்ம கொஞ்சம் இந்த நன்னாரி தண்ணி மண்பானை தண்ணியை கொஞ்சோண்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு 3 ஸ்பூன் தேனை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் சர்பத் ரெடி. நல்லா நன்னாரி மணத்தோடு சேர்ந்து சர்பத் நல்லா சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ரெடி பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் கண்ணாடி டம்ளரில் நம்ம இந்த சர்பத்தை ஊற்றி சமணம் போட்டு உட்கார்ந்து ஒவ்வொரு மடக்காக உமிழ்நீர் கூட கலந்து குடித்து மகிழ்வோம். இந்த கோடை காலத்தில் உள்ள சர்பத்தை குடிக்கும் போது நம்முடைய பெருங்குடலுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம பெருங்குடலில் உள்ள உஷ்ணத்தை ஃபுல்லாக நீக்கிறதுக்கு பயன்படுது. பெருங்குடலில் உள்ள கழிவுகளை வெளியில் அகற்றி பெருங்குடல் சுத்தப்படுத்துறதுக்கு இந்த சர்பத் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கோடை காலத்தில் இந்த தர்பூசணி ஜூஸை அதிகமாக நாம் சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.